மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு குழுக்களை நீங்கள் அமைக்கிறீர்கள். அதில் உச்சமாக இருக்கிற குழு என்பது அவை உரிமை குழு. ஏற்கனவே அவை உரிமை குழுவுக்கு உரிமை மீறல் என்ற அடிப்படையில் 2 கடிதங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட மாண்புமிகு பேரவைத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக நீக்கப்பட்ட பகுதிகளை திரித்து வெளியிடுகிறது சம்பந்தமாக இந்த அவை உரிமை குழு என்பது ஒரு உச்ச அதிகாரம் படைத்தது. உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதில் தண்டனை கொடுக்குற அளவுக்கு கூட அதிகாரம் படைத்தது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற குழு தான். ஆனால் 2 முறை நான் கொடுத்துருக்கிறேன், உரிமை மீறி இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் கடிதம் கொடுத்து நீங்கள் குழு அமைத்த உடனேயே அதை பற்றி பரிசீலனை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த விதி, பேரவையினுடைய விதி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 225 எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் அவையும் உரிமை மீறியதாகவோ அல்லது அவையை அமைப்பதாகவோ இருந்து அவையின் தலையீடு அவசியம் என்பது பேரவைத்தில் கருதினால் உரிமை மீறல் பிரச்சனையை உரிமை குழுவிற்கு அனுப்ப பெற வேண்டும் என்றோ அல்லது பேரவையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று உறுப்பினர்கள் யாரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை அனுமதிக்கலாம் என்று நீங்களே இந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. எனவே உரிமைக்குழு அமைக்கிற பொழுது அமைக்கட்டும். இந்த வரிசையாக என்று சொன்னால் நீங்கள் நீக்கிறீங்க, இது வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பிரிண்டரில் இருக்கவங்க அதை பார்த்து கொண்டு அதை போடுவதில்லை, அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு யூடியூபர் என்ற அடிப்படையில் சமூக வலைத்தளம் என்ற பேரில் இந்த அவையினுடைய மாண்புகளை குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சபையினுடைய மாண்பு போகிறது. ஆனால் நான் மாண்புக்கு நம்முடைய பேரவைத்தில் கேட்க விரும்புவது, இந்த உரிமைக்குழு அமைக்கிறது முன்னால் இந்த உரிமை எல்லாம் இங்கே நீங்களே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு விவாதித்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் நான் கேட்க வரும்போது ஏற்கனவே 2 நாங்கள் உரிமை மீறல் கொடுத்துருக்குறோம். அதுக்கு என்ன விட நீங்கள் இதுக்கு மேலே இதுக்கு மேலே நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுக்கு முன்னால் இருப்பது என்பதை நீங்கள் உரிமை குழு கொண்டு உடனே அமைச்சு அதை நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அல்லது நீங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு இங்கே விடுங்க. அப்போ ஏன்னா நீங்கள் தீர்ப்பு வழங்க முடியும். அப்போ தான், ஏன்னா நீங்கள் சொன்னதையே மதிக்க மாட்டாங்கன்னா வேறு யார் சொன்னால் மதிப்பாங்க? அதை சொல்லுங்கள்.